சமூகத்துக்கு வணக்கம். பிக் பாஸ் டே 2 இது வந்து லான்ச் எபிசோடுக்கு அப்புறமா நடந்த 2வது எபிசோடு. இந்த எபிசோடில் என்னெல்லாம் நடந்திருக்கு, என்ன முக்கியமான சம்பவங்கள், இந்த எபிசோட ஹைலைட்ஸ் என்ன, முக்கியமான மொமெண்ட்ஸ் என்ன, ஒட்டுமொத்த 1 மணி நேரம் எபிசோடையும் ஒரு 10 நிமிஷம் சம்மரியா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிக்குது. சுபிக்ஷா, ரம்யா 2 பேருமே முதல் நாள் நைட்லேருந்து மறுநாள் காலையில் எல்லாமே வந்து என்னென்னா பிளான் பண்ணிடுறாங்க. எல்லாருமே இன்ஸ்டாகிராம்லேருந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்திருக்கிறதுனால நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்கலாம், எந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கலாம், யாரெல்லாம் வச்சு கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணிடுறாங்க. ஸோ நேற்று அவங்க திவாகரை டார்கெட் பண்ணியிருந்ததுனால இன்றைக்கும் வி ஷால் கண்டினியூ த சேம் ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பிளான் எல்லாம் அவங்க ஆல்ரெடி போட்டு தான் வச்சுருக்காங்க. நம்ம இப்படி தான் கண்டென்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கிளாரிட்டியோட இருக்காங்க. பஸ் லக்ஸரி வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. அவங்க எல்லாரும் எப்போ வெளியே எடுத்து கால் எடுத்து வைக்கிறாங்களோ அப்போ தான் கேஸ் ஆன் ஆகும், மைக்ரோவேவ் ஆன் ஆகும், ஃப்ரிட்ஜு ஓப்பன் ஆகும். அவங்களோட அன்றாட வேலைகளை பேசிக் குக்கிங்லாம் பண்ண முடியும். ஆனால் அதை லக்ஸரியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சுபிக்ஷா. பட் ஆனால் அதுக்கு மற்ற ஹவுஸ்மேட்ஸ்லாம் ஒத்துழைக்கல. பிரவீன்காந்த் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 5 மணிக்கு நான் எந்திரிச்சிட்டேன், எனக்கான காஃபி எனக்கு வேணும், ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் சப்போர்ட் மீ, ஸோ கம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இவங்க இல்லைப்பா நாங்கள் டாஸ்க் என்ஜாய் பண்ணோம், நம்ம என்ன தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுபிக்ஷா சைட்லேருந்து சொல்கிறாங்க. பட் பிரவீனுக்காக நாங்கள் எல்லாரும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி சுபிக்ஷாவையும் வெளியே கூப்பிட்டு வந்துடுறாங்க. மார்னிங் வேக்கப் சாங் ப்ளே ஆகுது. பிரவீன் கிட்ட வியனா பேச முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அட்டாக்கும் பண்ணுறாங்க. பிரவீனோட ஆட்டிடியூடுக்காக ரொம்ப ஆட்டிடியூடு காட்டுறாதுப்பா, இதெல்லாம் செட் ஆகாது, என்ன இப்படிலாம், நான் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கேன், என் பேச்சை கேட்காம இப்படி நீங்கள் செய்கிறதெல்லாம் சரியில்லை அப்படி இப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. ஸோ இப்படி தான் வியன்னாக்கும் பிரவீனுக்குமான சண்டை நடக்குது. இந்த சண்டை எப்போ திவாகர் சொல்றாரு, ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரவீனுக்கு ஒரு அட்வைஸை போடுறாப்புல. அது அப்படியே ட்விஸ்ட் அடிக்குது. ஏன்னா அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் திருப்பி திவாகருக்கு வருது. ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி ரம்யாஜாவும் சுபிக்ஷாவும் திவாகர் அட்டாக் பண்றாங்க. ஹவுஸ் கிளீனிங் அப்போ இப்படிதான் வேலை பார்க்கணும், அப்படி வேலை பாருங்க அப்படின்லாம் சொல்லி ட்ரிகர் பண்றாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது இது என்னப்பா ஃப்ரெண்ட்ஸ் பட காமெடியை விட மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வெளியே போகும்போது அவங்க திருப்பி வந்து பர்சனலாக திவாகரை வச்சு செய்கிறதுக்காகவே ஃபைட்டை வாலண்டியராக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபைட் ஆரம்பிக்கும் போது அரோரா வந்து நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திவாகரும் நான் உங்களை சொல்லலை அப்படின்னு உடனே சாரி சொல்கிறாரு. பட் ஆனால் இதுதான் பிளான்டு ஃபைட் ஆச்சே, அதனால இவங்க அந்த ஃபைட்டை நிப்பாட்டுற மாதிரி தெரில. மேற்கொண்டு ஃபைட்டை டெவலப் பண்ணிட்டே போகிறாங்க. ஒட்டுமொத்தமாக திவாகரை டார்கெட் பண்ணி கமருதீன் வராரு, பிரவீன் வராரு, வினோத் வராரு, எஃப்ஜே வந்து வார்த்தையெல்லாம் விடுறாரு. அந்த ஃபைட் ரொம்ப பெரிய ட்ரிகர் ஆகுது. வாட்டர்மெலன் ஸ்டார் தனியாக போய் கேமரா முன்னாடி நின்று எல்லாருமே நான் டார்கெட் பண்ணுறாங்க, ஐ எம் லாயல் டு மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசவும் செய்கிறார். பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கு லக்ஸரியாக டெய்லியும் ஒவ்வொரு பொருள் கிடைக்குது. அதில் இன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்க பொருளில் அவங்க சூஸ் பண்ணது 7 முட்டை. இந்த 2வது நாளில் ஒரு முக்கியமான கண்டென்ட்டாக மாறினது என்ன அப்படின்னா, சுபிக்ஷாவுக்கும் விஜே பாருக்கும் உடைய ஒரு ஃபைட்டு. கிளீனிங் வந்து பண்ண சொல்கிறாங்க பாருவை. அந்த கிளீனிங் பண்ணிட்டு இருக்கும்போது என்னக்கா கண்ணில் லென்ஸ் போடலையா, இந்த இடம் சுத்தமாகவே இல்லை அப்படின்னு சுபிக்ஷா ஆரம்பித்தோடனே பாரு ட்ரிகர் ஆகி, அப்படியெல்லாம் நீ என்னை கேட்காத, என்னை கிண்டல் பண்ணாத, யூ ஆர் ஆல்வேஸ் ட்ரைங் டு ப்ரவோக் மீ அப்படின்னு சொல்லிட்டு பாரு பயங்கரமாக செம்மையாக சண்டை போடுறாங்க. சுபிக்ஷா இல்லை நான் ஜென்ரலாக தான் கேட்டேன், நீங்கள் கண்ணாடி போடுவீங்களேன்னு தான் கேட்டேன் அப்படின்ட்டு இவங்களும் அவங்க ஸ்டைலில் சட்டிலாக அவங்க வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. 2 பேர்த்துக்குமான ஃபைட்டு தான் இந்த எபிசோடோட ஒரு முக்கியமான சம்பவம். இந்த எபிசோடோட சம்பவம் இது பிக் பாஸ் வரலாற்றில் இந்த பிக் பாஸ் சீசனே தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று தான். பட் இருந்தாலும் இந்த ஒவ்வொரு நாள் எபிசோடில் கீ மூமெண்ட்ஸில் இது ஒரு முக்கியமான மூமெண்ட். டீம் அப் ஆகுறது அப்படிங்கிறது பிக் பாஸ்ல இயற்கையான ஒன்று. அதில் யார் யாரெல்லாம் டீம் அப் ஆயிருக்கா அப்படின்னா, சுபி, அரோரா, ரம்யா இவங்க 3 பேரும் ஒரு டீம் அப் ஆயிடுறாங்க. விஜே பாரு, கலையரசன், திவாகர் இவங்க 3 பேரும் டீம் அப் ஆயிடுறாங்க. விஜே பாரு இவங்களெல்லாம் ஸ்னேக்ஸு பயங்கர விஷண்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கான்வர்சேஷன்லாம் வெறும் டே 2ல் ஆரம்பமாயிடுச்சு. காரக்குழம்பு கனி பயங்கர பாசிட்டிவிட்டியோட இவங்கெல்லாம் டைட்டில் வின்னர் கண்டஸ்டன்டான்ற அளவுக்கு உள்ளே போனவங்க சமயக்கட்டை விட்டு வெளியே வரல. காரக்குழம்புலேருந்து அப்படியே கொஞ்சம் ப்ரமோட் ஆகி கிச்சன் கனியாக பெர்மனண்ட்டாக கிச்சனை மட்டுமே பார்த்து கொள்கிற வேலையை தான் பண்ணுறாங்க. தனியாக அவங்ககிட்ட வந்து எந்த கண்டென்ட்டும் வரல, எந்த இன்புட்டும் வரல, எது குறித்தும் அவங்க பேசலை. அவங்க குக்கிங் பண்ணுறதுக்கு ட்ரிங்கிங் வாட்டரை யூஸ் பண்ணிட்டாருன்னு கேஸை வேற பிக் பாஸ் ஆஃப் பண்ணிட்டாரு. அவங்க பண்ண உருப்படியான ஒரே கண்டென்ட் இது ஒன்று தான். உஷாருக்கும் வியன்னாக்கும் இடையில ஒரு கான்வோ வரும்போது அப்சரா ஃபைனலாக ஸ்போக் அவுட் பண்ணாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. அதாவது இந்த பிக் பாஸ் ஆரம்பித்த இந்த 2 நாளில் பேசாமல் இருந்த அப்சரா கொஞ்சமாக லைம்லைட்டில் தெரிய ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் உள்ளே வந்து வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எல்லா பிக் பாஸ் சீசன்லேயும் வர டாஸ்க்கு தான் ஸ்டோரி டாஸ்க்கு. யார் யார் என்னென்ன பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி சொல்லணும். ஒரு நாளைக்கு 3 பேர் விதம் ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. முதல் நாள் 3 பேர் கதை சொன்னாங்க. ரம்யா ஓப்பன் பண்ணாங்க, ரம்யாவை பற்றி கடைசியில் சொல்லலாம்.
அடுத்த 2 பேர் யார் யார் ஸ்டோரி சொல்கிறாங்கன்னா, ஒருத்தவங்க கெமி, இன்னொருத்தர் வாட்டர்மெலன் ஸ்டார். கெமி அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்க பேஸ்கெட் பால்லேருந்து எப்படி ஜெயிச்சு வந்தாங்க, இந்தியாவுக்காக எப்படி மெடல் வாங்கினாங்க, அதுலேருந்து எப்படி ஆர்ஜே விஜயா வந்தாங்க, அவங்க அப்பாவை காப்பாற்ற என்னெல்லாம் போராட்டம் பண்ணாங்க, இந்த மொத்த ஹிஸ்ட்ரியும் அவங்களோட பேக்ட்ராப்பில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்க வாய்ஸுக்காக எப்படி ட்ரோல் பண்ணப்பட்டாங்க, அந்த ட்ரோல்ஸ் எல்லாம் தாண்டி அவங்க எப்படி தனித்துவமாக நின்னாங்க, எப்படி இந்த பிக் பாஸ் மேடை வரைக்கும் வந்திருக்காங்கன்ற அவங்களோட ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரியை சொன்னாங்க. ஒரு பொண்ணு ஆனால் என்னை ஆம்பளை வாய்ஸ் இருக்கவ அப்படின்னு சொல்லி தான் என்னை ட்ரோல் பண்ணாங்க. பட் ஆனால் எங்கள் அப்பாவுக்காக நான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன், என் நாட்டுக்காக நான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன், பர்சனலாக நான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் கெமி சைனிங் ஆஃப் அஸ் அ பொம்பளை ஃப்ரம் பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்னு சூப்பராக பேசியிருந்தாங்க. அவங்க ஒட்டுமொத்த வீடியோலையும் அவங்க பேசின ஒட்டுமொத்த விஷயத்துலையுமே அவங்க கடந்து வந்த ஸ்ட்ரகிள், நான் ஒருத்தியா என்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க, என்னைய உலகத்துக்கு காட்ட நான் என்னென்னலாம் ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில்டாக அவங்க பேசியிருந்தாங்க. அடுத்து வாட்டர்மெலன் ஸ்டார், அவர் மேலே இந்த நிறைய விமர்சனங்களை உடைக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம கிட்ட இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்குமா, இவ்வளோ ட்ரோலை தாண்டி ஒரு மனுஷனால இருக்க முடியுமா அப்படின்னா, இந்த மனுஷன் மூளைக்குள்ள என்னமோ ஒன்று இருக்கு. இந்த மனுஷன் தெளிவாக தான் இருக்கான். நம்ம தான் இந்த மனுஷனை காமெடி பிசினஸ். ஹி இஸ் வெரி கிளவர் அண்ட் வாட் ஹி டஸ், அது அவருக்கு நல்லாவே தெரியுது. அதனால தான் அவரோட ஸ்டோரி டெல்லிங் டைம்ல அதை ஓப்பனாக சொல்றாரு. ஆனால் என்ன ஸ்டோரியை ரொம்ப நீளமா சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம் ரொம்பவே டென்ஷன் ஆனாங்க. பட் இருந்தாலும் அந்த ஸ்டோரி செஷனுக்கு அப்புறமா அவர் மீதான அபிப்பிராயங்கள் ஹவுஸ்மேட்ஸே கொஞ்சம் மாறி இருக்கு. ஓ இப்படிலாம் இங்கே வந்திருக்காரா, ஒரு பட்டன் ஃபோன் மட்டும் வச்சுட்டு இருந்த திவாகர் பிக் பாஸ் திவாகரா மாறின வரைக்குமான ஒட்டுமொத்த கதையும் கேட்டப்புறமா நிறைய ஹவுஸ்மேட்ஸுக்கு இவர் மேலே இருக்கக்கூடிய அபிப்பிராயங்கள் மாறி இருக்கு. அடுத்து முதல்ல கதை சொன்னவங்க ரம்யா. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து எண்டு வரைக்கும் மொத்தமாக ஒரு பெரிய அழுகை, பெரிய சோகத்தை கேரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட ஸ்டோரியை ஒட்டுமொத்தமாக சொன்னாங்க. யாரெல்லாம் நம்பி ஏமாந்தாங்க, அவங்க ஃபேமிலியில் நடந்த ட்ராமா என்ன, அவங்க எதெல்லாம் அண்டர் க்ரோ பண்ணி வந்திருக்கிறாங்க, ஒவ்வொரு சமயத்துலேயும் அவங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த ஸ்டோரியையும் சொன்னாங்க. அழுதுகிட்டே சொன்னாங்க. இவ்வளோ அழுகை, இவ்வளோ ட்ராமா, இத்தனையுமோட அவங்க எப்படி பிக் பாஸ் வீட்டில் தொடர்ந்து கடந்து இருக்க போகிறாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் மொமெண்ட் பிக் பாஸ் வாய்ஸை பேசி கதையை சொல்லுங்கன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப்டர் க்ளோஷருமே அவங்க அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. பெரிய அழுகையை பார்க்க முடிஞ்சிச்சு. இவ்வளோ ட்ராமாவோட அவங்களால கண்டினியூ பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. லாஸ்ட்டாக வைண்ட் அப் ஆகிறப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, திவாகருக்கும் விக்கல்ஸ் விக்ரமுக்கும் ஒரு கான்வெர்ட் நடந்துச்சு. விக்ரம் சொல்றாரு, இந்த யூடியூப் தான், இந்த இன்ஸ்டாகிராம் தான் என்னைய பிக் பாஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்குன்னு சொல்றாரு. பட் திவாகர், உங்களுக்கு யூடியூப் முக்கியமாக தெரியலாம், பட் ஐ டோன்ட் ஃபீல் லைக் தட். நான் அதை அப்படி ப்ரமோட் பண்ண முடியாது, நான் அதை அப்படி பார்க்கல, வெறும் யூடியூபர் தானே நீங்கள் எப்படிங்க சொல்லலான்னு விக்ரம் கேட்குறாரு. த கான்வர்ஸ் வெரி சிம்பிள். யூடியூப் அப்படிங்கிற ஒரு சமூக வலைதளம் மூலமாக தாங்க நான் பிரபலமானேன்னு விக்ரம் சொல்கிறாரு. ஆனால் இன்ஸ்பைட் திவாகர், நான் ரொம்ப டேலண்டடானாலே எந்த பிளாட்ஃபார்ம் படித்தாலும் நான் பிரபலமாகிடுவேன், அவர் வேற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸை இல்லை சோஷியல் மீடியா மூலமாக வர்றதை, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதை அவர் ப்ரொமோட் பண்ணாததுக்கு விக்கல்ஸ் அவரோட கண்டனத்தை தெரிவித்தார். திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட் இன் பிக் பாஸ் டே 2. இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒரு சம்பவம் நடக்கலை. ஆனால் என்ன அப்படின்னா, எல்லாரும் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, அவங்கவுங்களுக்கான ரோல்ஸை பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இப்படி பண்ணால் தெரியும், அப்படி பண்ணால் தெரியும், இது பண்ணணும், அது பண்ணணுன்ட்டு எவ்ரி ஒன் இஸ் சூஸி ஆன் வாட் தே ஆர் டூயிங். சம் ஒன் ஆர் வெரி கிளவர் ஆஃப் வாட் தே ஆர் டூயிங். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ.